Hello everyone, Staff Selection Commission website இருக்கிறோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா April 24, 2026 நோட்டீஸ் ஆஃப் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி அண்ட் டி எக்ஸாமினேஷன். ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷனை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் வந்து நீங்கள் அப்ளைன்னு கொடுத்துட்டீங்கன்னா கம்பைன்ட் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் எக்ஸாமினேஷன். ஓகே, ஸோ அதை அப்ளை பண்ண போறீங்கன்னா அப்ளை பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா யூசர் நேம், உங்கள் பாஸ்வேர்டு எல்லாமே கேட்பாங்க. அதுக்கப்புறம் கேப்சி கோடை டைப் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் பேக் போகிறேன். ஸோ நோட்டீஸ் ஆஃப் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சிஎன்டி எக்ஸாமினேஷன் 2026. ஓகேவா? ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் 24/4/2026லேருந்து 15/5/2026. லாஸ்ட் டேட் வந்து என்னைக்குன்னா 15 May 15, 2026. ஸோ இதில் வந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டல் 731 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த டிபார்ட்மெண்ட்ல நம்ம வேலை பார்க்க போறோம், ஓகேவா, அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா காமன் தான். எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா 5 years, ஓபிசி 3 years, பிடபிள்யூபிடி 10 years, பிடபிள்யூபிடி ஓபிசினா 13 years, பிடபிள்யூபிடி எஸ்சி எஸ்டினா 15 years, எக்ஸ் சர்வீஸ் மேன்னா 3 years. ஓகேவா? ஸோ டிஃபென்ஸ் பர்சனல் டிசேபிள்டுனா 3 years, டிஃபென்ஸ் பர்சனல் டிசேபிள்டு இன் ஆப்ரேஷன் அப்படியா இருந்தீங்கன்னா 8 years. ஓகேவா? ஸோ டெஸ்டினேட் விடோஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார் இதுக்குள்ள குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஆர் ஈக்குவலன்ட் தான் குவாலிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ இதுலயே கொடுத்துருப்பாங்க. அதாவது 12th ஸ்டாண்டர்ட் ஆர் ஈக்குவலன்ட் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு போர்டு யூனிவர்சிட்டி ஸ்டெனோகிராஃபர் ஸ்கில் மேண்டட்ரி. ஓகேவா? டெஸ்டட் இன் ஸ்கில் டெஸ்ட். ஸோ ஏஜ் லிமிட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அதாவது குவாலிஃபைங் மார்க் வந்து 30%. ஜென்ரல் கேட்டகரியா இருந்தீங்கன்னா 30% மார்க் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஓபிசினா 25%, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்னா 25%, 20% ஃபார் அதர் கேட்டகரிஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டி, அதாவது லாங்குவேஜ் ஆஃப் ஸ்கில் டெஸ்ட் வந்து இங்கிலீஷ். டைம் டூரேஷன் 50 minutes. டைம் டூரேஷன் இன் ஃபார் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் ஃபார் ஸ்கிரைப். இப்போ ஸ்கிரைபாக இருந்தாங்கன்னா 70 minutes. ஓகேவா? ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டி ஹிந்தினா டைம் டூரேஷன் 65 minutes. அதுக்கப்புறம் டைம் டூரேஷன் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் ஃபார் ஸ்கிரைப்னா 90 minutes. ஸோ ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சினா இங்கிலீஷ். அதுக்கப்புறம் டைம் டூரேஷன் 40 minutes. ஓகேவா? அதுக்கப்புறம் டைம் டூரேஷன் வந்து 55 minutes. அதுக்கப்புறம் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி லாங்குவேஜ் வந்து ஹிந்தி, டைம் டூரேஷன் 55. அதுக்கப்புறம் ஸ்கிரைபா இருந்தீங்கன்னா 75. இது வந்து அப்ளை பண்ற மெத்தட் வந்து ஆன்லைன் மெத்தட் தான். ஓகேவா? ஸோ நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, சிக்னேச்சர், மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் அதாவது டேட் ஆஃப் பர்த், 12th மார்க் ஷீட்ஸ், அதுக்கப்புறம் கேஸ்ட் இல்லைன்னா எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன், அதுக்கப்புறம் இப்போ நீங்க ஒரு கவர்மெண்ட்ல ஏதாவது வேலை பார்க்குறீங்கன்னா என்ஓசின்னு ஒரு சர்டிஃபிகேட் உண்டு. ஓகேவா? நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். ஸோ அது, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, ஓட்டர்ஸ் ஐடி, ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாவது நீங்க நேம் சேஞ்ச் பண்றீங்க, இல்லைன்னா ஸ்கிரைப் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் அதுக்குள்ள சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு நீங்க ரெடியா அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கேர்ஃபுல்லா நோட்டிஃபிகேஷனை நல்லா ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லாருக்குமே எடுக்க தெரியும்னு நினைக்கிறேன். திரும்ப சொல்லி தரேன். ஜஸ்ட் கூகுளில் ssc.gov.in அதில் போயிட்டு நோட்டீஸ் ஆஃப் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சிஎன்டி எக்ஸாமினேஷன் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகுது. ஓகே, பிடிஎஃப் ஜென்ரேட் ஆகுது. ஸோ அதை நீங்க கேர்ஃபுல்லா ரீட் பண்ணி நீங்க அப்ளை பண்ணா போதும். ஓகே, தேங்க்யூ. மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதுக்குள்ள எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். 12th ஸ்டாண்டர்ட் ஆர் ஈக்குவலன்ட். ஓகே, ஃப்ரம் ரெகக்னைஸ்டு போர்ட் ஆர் யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் ஸ்டெனோகிராஃபர் ஸ்கில் இஸ் மேண்டட்ரி. ஓகேவா? டெஸ்டட் இன் ஸ்கில் டெஸ்ட். ஓகே, தேங்க்யூ. மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்